श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம். நேற்றைய தினம் 118வது ஸ்லோகம் அனுபவித்தோம். எம்பெருமானுடைய திருத்தொடை வர்ணனம், அவருடைய ஆச்சரியமான பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய திருத்தொடைகளை அழகாக வர்ணித்தார். அதாவது மது கைடபர்களை தொடையால் இறுக்கி கொன்றான் எம்பெருமான். அந்த தொடைகள் மது கைடபர்களை அழித்தது போல தாம் தான் அழகுற்றவை என்று கர்வம் கொண்டிருந்த யானையின் துதிக்கை, வாழைத்தண்டு இவர்களின் செருக்கையால் அதையும் அடக்கித்தான், இவர்களுடைய கர்வங்களையும் அடக்கியது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அழகான பெருமானுடைய அடி பருத்து நுனி சிறுத்து விளங்கும் தொடைகளுக்கு நாம் எந்த வஸ்துவை உவமையாக கொள்ளுவோம் என்று ஆச்சரியமாக அனுபவித்தார் நேற்றைய தினம். இன்னைக்கு பெரிய பெருமாளின் திருப்பீதாம்பரத்தை கூறுகிறார். கடி காந்தி சம்வாதி சாதுர்ய லீலா லசத்ரத்ன காஞ்சி கலாபானுலேபம் மகாபிரம்லிஹன் மேரு மாணிக்ய சானூஹு இவா பாதி பீதாம்பரம் ரங்கபந்தோஹு. கடி காந்தி சம்வாதி சாதுர்ய லீலா, சாதுர்ய நீவின்னு ஒரு பாடம், சாதுரிய லீலான்னு ஒரு பாதம். கடி காந்தி சம்வாதி சாதுரிய நீவி லசத்ரத்ன காஞ்சி கலாபானுலேபம் மகாபிரம்லிஹன் மேரு மாணிக்ய சானு இவா பாதி பீதாம்பரம் ரங்கபந்தோஹோ. அழகான ஸ்லோகம். பெரிய பெருமாளின் திருப்பீதாம்பரத்தை வர்ணிக்கிறார். பெரிய பெருமாளின் அழகான இடுப்பில் அந்த மஞ்சள் கலரான பட்டு பீதாம்பரம் ஒளி வீசியபடி உள்ளது. அந்த ஒளி நன்கு பொருந்தியதாயும் இரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட மேகலை என்ற ஆபரணத்தால் சூழப்பட்டதாயும் அவனுடைய பீதாம்பர ஆடை உள்ளது. பீதாம்பர ஆடை மேலே அந்த மேகலை என்ற இரத்ன கற்களால் பதிக்கப்பட்ட ஒரு ஆபரணம் அணிந்து கொண்டிருக்கிறானாம் பெரிய பெருமான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பீதாம்பர ஆடை, அந்த நீவி என்பது இடுப்பில் கட்டப்படும் உத்திரியம். இதனை காணும்போது நீர் மேகத்தை உட்கொண்டுள்ள மேருமலையின் தாழ்வரை போன்றுள்ளது. மேருமலையின் மாணிக்க தாழ்வரை, தாழ்வரைனா அந்த பேஸ். ஸோ பெருமாளுடைய பீதாம்பரம் இடுப்பின் ஒளியோடு விளங்குகிறது. இடுப்பின் அழகுக்கு ஒளி வீசியபடி உள்ளது. அதற்கு மேலுள்ள உத்திரியம் ரத்னமயமான மேகலா ஆபரணத்தை உடையதாக உள்ளது. இது எது போல இருக்குன்னா, திருமேனி காலமேகத்தை போன்றுள்ளது. அதை சுற்றி விளங்கும் பீதாம்பரம் மேகல ஆபரணமும் கார் முகிலை உட்கொண்டிருக்கக்கூடிய மேருமலையின் மாணிக்க தாழ்வரை போலிருக்கிறது. மேருமலை உயர்ந்திருக்கும், அந்த மலைக்கு நடுவில் மேகங்கள் சூழ்ந்திருக்கும். ஸோ அந்த திருமேனி கால மேகம் போன்றும் அந்த பீதாம்பரமும் மேகல ஆபரணமும் கார் முகில் உட்கொண்டிருக்கக்கூடிய மேருமலையின் அந்த அந்த பாகம் தாழ்வரை. ஏன்னா மேருமலை மேகத்துக்கு மேலே 2/3 இருக்கும். 1/3 ஆஃப் மேருமலை கீழே தான் மேகம் இருக்கே. அதனால் மலையின் பேஸ் போல இருக்கு, மாணிக்க தாழ்வரை போல் இருக்கிறது என்று அழகான கவிநயத்துடன் அனுபவத்துடன் பட்டர் அனுபவிக்கிறார். கடி காந்தி சம்வாதி சாதுர்ய லீலா சாதுரிய நீவி லசத்ரத்ன காஞ்சி கலாபானுலேபம் மகாபிரம்லிஹன் மேரு மாணிக்ய சானூஹு
இவ பாதி பீதாம்பரம் ரங்கபந்தோஹோ. ரங்கபந்தோஹோ, உலகினர் எல்லாவருக்கும் சகலவித பந்துவாய் இருக்கிற அரங்கநகர் அப்பனுடைய கட்டீகாந்தி திருவரையின் ஒளி பொருந்தியதாயிருக்கும், அந்த இடுப்பின் ஒளி பொருந்தியதாயிருக்கும், சாதுரிய சதிர் உடையதான நீவி இடுப்பு கச்சின் முடிவில், அந்த இடுப்பு கச்சு அந்த உத்திரியத்தின் முடிவில் லசத் விளங்குகிற ரத்ன காஞ்சி கலாப அனுலேபம், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட தங்க ஒட்டியானத்தில் சேர்க்கையை உடையதான ரத்ன காஞ்சி கலாப அனுலேபம், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட தங்க ஒட்டியானத்தில் சேர்க்கையை உடையதான பீதா அம்பரம், அரை சிவந்த ஆடை. அரை சிவந்த ஆடை சென்றதாம் என் சிந்தனையேன்னு திருப்பாணாழ்வார் அனுபவித்த மாதிரி அந்த அரை சிவந்த ஆடையானது, பீதாம்பரமானது, மகாபிரம்லிகன் மேரு மாணிக்க சானூஹு இவ. மகாபிரம்லிகன் பெரிய முகிலால் சூழப்பட்ட மேருமலையின் மாணிக்க சானூஹு இவ, மாணிக்க மணிகளாலான தாழ்வரையை போன்றது, அந்த பேஸை போன்றது. ஆபாதி விளங்குகிறது. எது? பீதாம்பரம் ரங்கபந்தோகோ, அந்த பீதாம்பரம் அரை சிவந்த ஆடை ஆஃப் ரங்கபந்தோகோ, உலகினர் எல்லாருக்கும் சகலவித பந்துவாயிருக்கின்ற அரங்கநகர் அப்பனுடைய அந்த ஆடை பெரிய முகிலால் மேருமலையின் மாணிக்க மணிகளாலான தாழ்வரையை போன்று நன்கு விளங்குகிறது என்ற அழகான ஒரு அனுபவம் ஸ்ரீ பராசர பட்டருடையது. எம்பெருமான் சாற்றிக் கொண்டிருக்கும் திருப்பீதாம்பரத்தில் ஈடுபடுகிறார் சுவாமி. சாக்ஷாத் மன்மதன் கண்ணன் வந்து பீதாம்பரத்தை உறுத்தி கொண்டு அப்படியே ஒளி வீசுண்டு நீலமேக சியாமலனாக ஒரு புன் சிரிப்புடன் வாத்சல்யம் கருணை மிகுந்த கண்களால் கோபிகளுக்கு நடுவில் ஆவிர்பவித்தான்கிறார் சுகபிரம்மா. அப்படி ஆவிர்பவித்த உடனே சாக்ஷாத் மன்மதனாக அந்த பீதாம்பரத்துடன் அவனை தரிசித்தார்கள். இப்படி அந்த பீதாம்பரம் அவ்வளவு அழகு கண்ணனுக்கு, அழகிய மணவாளனுக்கு. படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் வைப்பொர் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. திருவாய்மொழி 3ஆம் பத்து 1ஆம் பதிகம் 1வது பாசுரத்தில் படிச்சோதி ஆடையுடன் பல்கலனாய் நின் வைப்பொர் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரை என்ற ஆழ்வாருடைய பாசுரம் இங்கு பட்டருடைய திருவுள்ளம். காலமேகத்தால் சூழப்பட்ட மேருமலையை போன்றுள்ளதாம். மேல் உத்திரியக்கட்டிற்கு நீவின்னு பேர். ஒன்றின் சோபை மற்றொன்றோடு சேர்ந்து பிரகாசிக்கும் போது அதனுடைய சேவை, அந்த கலவையான சோபை மிகவும் அழகாக உள்ளது என்கிறார். பீதாம்பரம் தஸ்ய யதா மாஹாரஜனம் வாசகா யதேந்திர கோபகா பாண்ட்வாவிகம் என்றாம்படி ஸ்ருதியில் அரை சிவந்த ஆடை காட்டப்படுகிறது. ஸ்ருதியிலேயே இருக்குது அந்த பீதாம்பரம். தஸ்ய யதா மாஹாரஜனம் வாசகா யதேந்திர கோபகா பாண்ட்வாவிகம் என்று பலவிதமாக ஸ்ருதியில் காட்டப்படுகிறது. ரங்கபந்தோஹோ, இவன்தான் சகலவித பந்து மகிலஸ்த ஜந்தோகோ பந்துர பரியங்க பந்தரமணீயம். சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். சஹி பந்து ரித்தா என்றும் சதோ பந்து என்றும் மாதா பிதா பிராதா சுகிருத் சரணம் கதிர் நாராயணகா என்றும் நாம் அனுபவிக்கிறோம். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेवा. 6வது சூர்ணிகையில் நாம் அனைத்தையும் விட்டுவிட்டோம், அதனால் நமக்கு பேரிழப்பு இல்லையா அப்படின்னா இல்லை. ஏன்னா அனைத்தும் எம்பெருமான்னு பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் தெரிவிக்கிறார். त्वमेव माता च, தாயானவள் பிறப்பதற்கு முன்னாடியே நம்மை கர்ப்பத்தில் வைத்து காக்கிறாள். அதுபோல எம்பெருமான் நம்மை பிரளய காலத்தில் அதுபோன்று தனது வயிற்றில் அவள் காக்கிறான் அல்லவா. பெரிய திருமொழியில் தாய் இருக்கும் வண்ணம் உம்மை தன் வயிற்றிருத்தி உய்ய கொண்டான் என்று திருமங்கை ஆழ்வார் அனுபவிப்பது போல நமக்கு இவள் தாய், பெருமாள் நமக்கு தாய். பிதாத்வமேவ, தாய்க்கு முன்னாடியே நாம் பிறப்பதற்கு காரணமாய் உள்ளவன் தந்தை.
பெரிய திருமொழியில் திருமங்கையாவை தெரிவிக்கிறார், பிறப்பித்த தந்தை நீ என்பது போல் இவனே நமக்கு தந்தை. தொமேவ பந்துஷ்ச, என்னுடைய அனைத்து விதமான சொந்தமும் நீ, பந்துவும் நீ. உறவினர்கள் என்னை நல்வழிப்படுத்துவது போல நீ எப்பொழுதும் என்னை நல்வழிப்படுத்துகிறாய். குருஸ்துவமேவ, திருவாய்மொழியில் இருள் தருமா ஞானம் எனப்பட்டது. இந்த உலகில் நமக்கு அநேக அஞ்ஞானம் இருக்கு, அதனை பிரதம ஆச்சாரியனாக வந்து நீக்குபவன் அவனே. தொமேவ வித்யா, திருவாய்மொழியில் உள்ளபடி ஞான கலைகளுக்கு எல்லா ஆவியும் ஆக்கையும் தானே என்பதற்கேற்ப நமது ஆச்சாரியன் வழங்கிய ஞானம் அறிவு எல்லாம் அவனே. திரவிடம் தொமேவ, அவன்தான் உபாயங்கள், எம்பெருமானை அனுபவிக்க உதவியாக உள்ள பரபக்தி, பரஞான பரமபக்தி எல்லாம் அவனே. அவனை அடையும் உபாயங்களும் அவனே. துமேவ சர்வம், ஏதாவது உற்றிருந்தா கூட அதுவும் அவனே. மம தேவதேவா, அனைத்தையும் கைவிட்டு உன்னை மட்டுமே பிடித்த எனக்கு, நான் எவற்றையெல்லாம் விட்டேனோ அதை எல்லாமே நீயே ஆவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் அங்கே. துமேவ மாதா ச பிதா துமேவ துமேவ பந்துஷ்ச குருஸ்துமேவ துமேவ வித்யா திருமணம் துமேவ துமேவ சர்வம் மமதேவ தேவா. இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் ஒருபோது எப்போவோ பகவத் சங்கல்பத்தால் அமைந்த உறவினர்களை விட ஏதோ நம்ம 2 கட்டை தண்ணியில் அடிச்சுன்னு வந்து சேர்ற மாதிரி நம்ம பந்துக்கள், கணவன் மனைவி அப்பா அம்மா எல்லாம் அப்படி வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த கட்டை பிரிஞ்சு போகிறது. ஆனால் இவன் நித்திய நிரூபாதிக பந்து, இவனே உயர்ந்தவன், அன்னையாகி அத்தனாகி ஆளும் எம்பிரானுமாய் இருப்பவர் இவர். அதுவும் என்னப்பன் எனக்காய்குழாய் என்னை பெற்றவளுமாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன் மதிழ்ச்சி திருவண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பாரில் அப்பன். அவன் திருவாய்மொழியில் 6ஆம் பத்து 3ஆம் பதிகம் 9வது பாசுரத்தில் இவன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன், மின்ன பொன்மதிழ்ச்சி திருவண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் என்ற ஆழ்வாரின் ஈடுபாட்டை ஒத்தது இங்கே சொன்னது. சர்வவித பந்து ரங்க பந்தோஹோ என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.